வணக்கம் நண்பர்களே. சமீபத்தில் மோகன்லால், ஜீத்து ஜோசப் கூட்டணியில் மலையாளத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படம் தான் நேரு. இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, படத்தோட ஆரம்பத்தில் சாரா அப்படிங்கிற ஒரு பார்வையற்ற இளம்பெண் ஒரு நபரால் பாலியல் வன்புணர்வு செய்யப்படுறாங்க. அதுக்கப்புறமா அவங்க கிட்ட இருக்க ஒரு ஸ்பெஷல் டேலண்ட் மூலமாக அந்த பையன் யார் அப்படிங்கிறத போலீஸ்க்கு அடையாளமும் காட்டுறாங்க. அந்த பையன் மேலே வழக்கு பதிவு செய்யும்போது தான் தெரிய வருது, ஒரு மிகப்பெரிய தொழிலதிபரோட பையன் தான் அவன் அப்படின்னு. தன்னுடைய பையனை வெளியே கொண்டு வரதுக்காக அந்த தொழிலதிபர் கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸான வக்கீலான சித்திக் அவர்களை அப்பாயின்மெண்ட் பண்ணுறாரு. ஆனால் பாதிக்கப்பட்ட இந்த பார்வையற்ற பெண்ணுக்காக வாதாட எந்த வக்கீலுமே முன் வரல. அந்த நேரத்தில் தான் ஹீரோ மோகன்லால் அவர்கள் என்ட்ரி ஆகிறாரு. அவர் இந்த பெண்ணுக்காக வாதாட நிர்பந்திக்கப்படுறாரு. 5 வருஷமாக நீதிமன்றத்துக்கே போகாமல் இருக்கார் மோகன்லால். அதுக்கப்புறமா தான் இந்த பெண்ணுக்காக வாதாடுவதற்காக அவர் நீதிமன்றத்தினுடைய படியை கால் எடுத்து வைக்கிறாரு. இந்த பெண்ணுக்காக எப்படி வாதாடினாரு, அவங்களை எப்படி காப்பாற்றினாரு, அவங்களுக்கான நியாயத்தை எப்படி வாங்கி கொடுத்தாரு அப்படிங்கிறத ரொம்பவே சுவாரஸ்யமாக இந்த திரைப்படத்தில் சொல்லியிருக்காங்க. ஜீத்து ஜோசப், மோகன்லால் கூட்டணியில் வெளிவந்த திருஷ்யம் போன்ற பிரம்மாண்டமான கதைகளுக்கு முன்னால் இந்த கதை ரொம்பவே சாதாரணமான கதையாக இருந்தாலும் கூட இறுதி வரைக்குமே ரசிகர்களை போர் அடிக்காமல் கொண்டு போய் இந்த படத்தை ரொம்பவே ஒரு நல்ல படமாக முடிச்சிருக்காங்க.